சிங்கப்பூரில் உள்ள எல்லா பேக்கரிலையும் இந்த ஒரு கோகோனட் பன் கிடைக்கும். சாஃப்டான டேஸ்டியான இந்த ஒரு கோகோனட் பண்ணை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். முதல்ல 150 ml வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் ஈஸ்ட், 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே ஒரு முட்டை, 250 கிராம் அளவு மாவையும் அதில் சேர்த்துக்கணும். 150 ml பாலுக்கு 250 கிராம் மாவு கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூடில் இருந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். இந்த மாவில் 2 ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். இந்த டைமில் பன்னுக்கு தேவையான கோகோனட் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட்டி வெல்லம் உடச்சி எடுத்திருக்கேன். அது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சணும். பாகு நல்லா திக்காக ஆரம்பித்ததும் தேங்காய் துருவல் அதில் சேர்த்து கிளறி இறக்கிடலாம். பன்னுக்கான ஃபில்லிங் அவ்வளோதான். மாவு இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு பன்னுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணின கோகோனட் ஃபில்லிங்கை வச்சு மூடிடணும். தேவையான அளவு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை அவன்லையும் பேக் பண்ணி எடுக்கலாம். நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் தான் வச்சேன். எல்லா பன்னையும் இந்த ஒரு கிரில் ட்ரேயில் அப்படியே டைரெக்டாக வச்சிடலாம். அப்போ தான் அடிப்பக்கமும் நல்லா வேகும். இதில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி வச்சோம்னா பன்னோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும். இது மேலே லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணி ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். முட்டையோட மஞ்சள் கருவும் இதில் அப்ளை பண்ணலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷம் இதை வச்சா போதும், பன்னு ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆனதும் இதில் மறுபடியும் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணி வைக்கணும். 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கோகோனட் பன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போவும் லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஆறுனதுக்கு அப்புறமும் வெளிப்பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பேக்கரி போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் செஞ்சேன். அதே மாதிரி பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு.